அனுசரணை வழங்குவோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த அரசாங்கத்திடம் இழப்பீட்டை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருத்து. நாளாந்தம் 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் திட்டம் விரைவில் ஆரம்பமாகும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால நம்பிக்கை. நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற மட்டம் வரை உயர்வடையக்கூடும் என எச்சரிக்கை. திருகோணமலை பட்டதாரிகள் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக போராட்டம். சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலர் இடமாற்றம். தொடர்வது முதன்மை செய்தி. கடந்த அரசாங்கத்திடம் பாரிய அளவில் இழப்பீட்டை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடலில் போராட்டத்தின் போது தங்களது வீடுகள் சேதமாக்கப்பட்டதாக கூறி கடந்த அரசாங்கத்திடமிருந்து பாரிய அளவில் இழப்பீட்டை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். இன்று பேராதனை பொதுனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் இழப்பீடுகளை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது கிடைத்துள்ள நிலையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. குறித்த மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து நாடாளுமன்றத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனாரா என்பது கண்டறியப்பட வேண்டும் என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பொருளாதாரத்தை பாதிக்காது என கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிமனையின் பணிப்பாளர் ஜெகத் குணசேகர் தெரிவித்துள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையிலான திட்டமன்றல்ல என கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிமனையின் பணிப்பாளர் நாயகம் ஜெகத் குணசேகர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். කිලෝමීටර් 1740ක විතර වෙරළ කලාපයක් ශ්‍රී ලංකාව සතුව තියෙනවා. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைய கடற்கரையோரங்களை சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அதன் முதற்கட்டமாக கொழும்பு காக்கைதீவு கரையோரத்தை தூய்மைப்படுத்தும் நடவடிக்கை நாளை முன்னெடுக்கப்படவுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலேயே இந்த விடயம் முன்னெடுக்கப்படவுள்ளது. அதேபோன்று இந்த திட்டத்தை நாளை தென் மாகாணத்திலும் அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாணத்திலும் வடமாகாணத்திலும் புத்தளம் மாவட்டத்திலும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஒத்துழைப்பை வழங்குமாறு அனைத்து நாட்டு மக்களிடமும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது கடற்பிராந்தியத்தை தூய்மைப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படவுள்ளது. ஆகவே பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை மக்களின் பொருளாதார நடவடிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டமாக சித்தரிக்க எத்தனிக்கின்றனர். ஆனால் இந்த திட்டம் அத்தகையது அல்ல. அதேபோன்று இந்த திட்டம் மக்களுக்கான திட்டமாகும். ක්ලීන් ශ්‍රී ලංකා යටතේ මේ කෙරෙන කර්තව්‍යයට ඔබත් දායක වෙන්න එන්න අපිත් එක්ක එක් වෙන්න. நாளாந்தம் 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் திட்டம் விரைவில் ஆரம்பமாகும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாளாந்தம் 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க முன்மொழியப்பட்ட திட்டம் இன்னும் 10 நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என 24 மணி நேர சேவை இடம்பெறும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அந்த சேவையை செயற்படுத்த தேவையான பயிற்சிகள் பெற்ற அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் பட்டியல் பொது சேவை ஆணைக்குழுவிற்கு அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
குறித்த ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் 24 மணி நேரமும் செயற்படும் கடவுச்சீட்டு வழங்கும் பணியை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுடன் சந்திப்பு இடம்பெற்றது. தற்போது நெருக்கடிக்கு தீர்வாக நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி நாளாந்தம் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு அலுவலகத்தை நிறுவுவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெறவரும் மக்களின் பாதுகாப்பிற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு புதிய போலீஸ் காவலர் ஒன்றை நிறுவுவதன் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். ஃபிம்டெக்ஸ் பொதுச் செயலாளர் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்துள்ளார். ஃபிம்டெக்ஸ் பொதுச் செயலாளர் தூதுவர் இந்திரமணி ஃபேண்டே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஃபிம்டெக்ஸ் பொதுச் செயலாளரும் தூதுவருமான இந்திரமணி பாண்டே அண்மையில் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்தார். ஃபிம்டெக்ஸில் பிராந்திய ஒத்துழைப்பிற்கான இலங்கையின் தொடர்ச்சியான பங்களிப்பு குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் இலங்கையில் முன்னணி பங்கு வகித்த சுகாதார சேவைகள், மனிதவள அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட ஒத்துழைப்பின் முக்கிய துறைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. ஃபிம்டெக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியை ஏற்படுத்த இந்த துறைகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இந்திரமணி பாண்டே சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தில் நடைபெறவுள்ள 6வது ஃபிம்டெக்ஸ் அரசு தலைவர்கள் மாநாடு குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஃபிம்டெக்ஸ் அமைப்பின் இலங்கைக்கான பணிப்பாளர் கலாநிதி சாயு மெண்டிஸ், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, மேலதிக செயலாளர் ஷஹாரிகா பொகாவத்த மற்றும் வெளிவிவகார அமைச்சின் உதவி பணிப்பாளர் பிரார்த்தனா கௌசல்யா ஆகியோரும் கலந்து கொண்டனர். நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற மட்டம் வரை உயர்வடையக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டனானது இன்றைய தினம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மட்டம் வரை உயர்வடையக்கூடும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது. இன்றைய தினம் காற்றின் தரச்சுட்டன் 84 முதல் 138 வரையான மட்டத்தில் நிலவுவதாகவும், எனவே சுவாச ரீதியான பாதிப்புகளை உடையவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு, நுவரேலியா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தரம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மட்டம் வரை உயர்வடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் இந்திய மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் இன்று பகிரங்க ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தில் பகிரங்க ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டன. வல்வெட்டித்துறை கடற்பரப்பில் கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி 4 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வல்வெட்டித்துறை போலீசாரால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இடம்பெற்ற வழக்கின் போது மீன்பிடி படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் அரசுடைமையாக்கப்பட்டன. அந்த படகு மற்றும் வெளியிணைப்பு இயந்திரம், வலைகள் என்பன 5,66,100 ரூபாவிற்கு ஏலத்தில் விற்பனையாகியுள்ளன. நீங்கள் எல்லை தாண்டி வாரதால உங்களுடைய படகுகள் இங்கே பறிமுதலாகி இங்கே ஏலத்துக்கு போகிறதுன்றது உண்மையிலேயே எங்களுக்கும் ஒரு மனவருத்தமான விஷயம். நீங்கள் எல்லை தாண்ட இருந்திருந்தால் இந்த உங்களுடைய சொத்துக்கள் எவருமே பறிக்கிறதுக்கு நியாயமற்றதாக தான் இருக்கும். இனிமேலாவது இந்த எல்லையை தாண்டாமல் நீங்கள் உங்களுடைய எல்லைக்குள்ள தொழிலை செய்து பழகினீங்கள்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. ஒரு எல்லை இருக்குன்னா அதை தாண்டக்கூடாது தானே. அது இன்னொருத்த காணிக்கு வேலி அடைச்சிருந்தால் அதுக்கு போய் தேங்காய் பிடுங்கலாம்ன்றது நியாயமற்றது தானே. இது ஏன் நீங்கள் யோசிக்கிறே இல்லை? நேவிக்காரர் வந்து பிடிக்கிறதுல நியாயமானதா? உங்களை எல்லைக்குள்ளே வந்தால் நீங்கள் விடுவீங்களோ? உங்களை படம் பிடிச்சே ஆகும். உங்களை கடற்படை பிடிக்கும் தானே. அதே போல் தான் எங்களோட கடற்படையும் பிடிக்குது. இந்த எல்லைக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, நாங்களும் உங்களோட எல்லைக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் எந்த காரணம் கொண்டும் எல்லை தாண்டி வராதங்கன்றதை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்குமாறு வலியுறுத்தி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக திருகோணமலை வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. பெருமளவான பட்டதாரிகள் போராட்டத்தில் பங்கேற்றனர். அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கும் வரவு செலவு திட்டத்தில் 35,000 வேலைவாய்ப்பு பட்டதாரிகளுக்கு வழங்குவதை உறுதி செய், வேலை இல்லை என்றால் பல்கலைக்கழகம் எதற்கு போன்ற கோஷங்களை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுப்பினர். இலங்கை புஞ்சனையியல் மற்றும் தாவரவியல் நோய்களுக்கான சங்கத்தினால் முதலாவது சர்வதேச மாநாடு இன்று மட்டக்களப்பில் நடத்தப்பட்டது. புஞ்சனையியல் மற்றும் தாவர நோயியல் புதுமைகளின் மூலம் நிலைத்தன்மை என்ற கருப்பொருளில் இலங்கை புஞ்சனவியல் மற்றும் தாவர நோயியலுக்கான சங்கத்தின் முதலாவது சர்வதேச மாநாடு இன்று மட்டக்களப்பில் நடத்தப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக தாவரவியல் துறை பேராசிரியர் சந்திரகாந்தன் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற மகாநாட்டில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர சிறப்புரையாற்றினார். நிகழ்நிலை ஊடாக ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் அறிவியல் பீடத்தின் தாவர நோயியல் நிபுணரான பேராசிரியர் போல் டபிள்யூ ஜே டெய்லர் சிறப்புரையாற்றியதோடு சுமார் 40 ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை முன்வைத்தனர். இலங்கை பூஞ்சனவியல் மற்றும் தாவர நோயியலுக்கான சங்கத்தின் முதலாவது சர்வதேச மகாநாட்டில் ஆராய்ச்சியாளர்கள், கல்வியலாளர்கள், வல்லுநர்கள், துறைசார் வல்லுநர்களும் கலந்து கொண்டனர். கிரீஸ் கட்டட தீப்பரவலுக்கான காரணம் வெளியானது. கொழும்பில் மிக உயரமான கட்டிடமாக கருதப்படும் கிரீஸ் கட்டிடத்தில் ஏற்பட்ட 2 தீ விபத்துக்கள் குறித்து தீயணைப்பு திணைக்களம் தற்போது முதற்கட்ட விசாரணைகளை தொடங்கியுள்ளது. கிரீஸ் கட்டடம் தீப்பிடிக்க காரணமான சில காரணிகளை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கட்டிடத்தின் இரும்பு பாகங்களை பாதுகாப்பற்ற முறையில் எரிவாயு ஹட்டர் மூலம் வெட்டியதையே தீ விபத்துக்கான முக்கிய காரணம் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மீண்டும் இரும்பை வெட்டியகற்ற எரிவாயு கட்டர்களை பயன்படுத்த வேண்டாம் என்று தீயணைப்பு திணைக்களம் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான இரசாயனவியல் பகுப்பாய்வாளரின் அறிக்கையும் கோரப்பட்டுள்ளது. கிரீஸ் கட்டிடத்தின் 35வது மாடியில் நேற்று முன்தினம் தீ விபத்து ஏற்பட்டதுடன் பின்னர் நேற்று 24வது மாடியிலும் தீ விபத்து ஏற்பட்டது. இதன் விளைவாக தீயை அணைக்க தீயணைப்பு திணைக்களம் 2 சந்தர்ப்பங்களிலும் தலா 3 தீயணைப்பு வாகனங்கள் என 6 தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டது. இதற்கிடையில் கிரீஸ் கட்டிடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதற்காக 20 போலீஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை சாய்ந்தமருதில் கிழங்கு விற்பனை நிலையங்களில் நேற்றிரவு திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அம்பாறை சாய்ந்தமருதில் கிழங்கு விற்பனை நிலையங்களில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்குட்பட்ட சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஹசீலா இசாதீன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் பெயரில் சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜே மதன் தலைமையிலான சுகாதார குழுவினரை இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நீண்ட நாட்களுக்கு பொருத்தமில்லாதவாறு உணவுகளை தேக்கி வைத்தல், சமையல் பாத்திரங்கள் மற்றும் சமையல் பொருட்களின் தரம் போன்றவற்றையும் சுகாதார முறைப்படி பேணுமாறு ஆலோசனை வழங்கியதுடன் அறிவித்தல்களை பேணி நடக்காத உணவகங்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டிருந்தனர். அறிவித்தல்களை பேணி நடக்காத உணவகங்களில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற மற்றும் பழுதடைந்த உணவுகளுக்கு வெயிலில் வைக்கப்பட்ட மற்றும் வடிகான்கள் மீது வைக்கப்பட்ட உணவுகள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. சில உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான மேலதிக ஒழுங்குகளை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் மேற்கொண்டுள்ளது. நுவரேலியாவில் பேருந்தில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நுவரேலியா தலவாக்கலை பிரதான வீதி சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து பாதுகாப்பு வைக்கப்பட்டிருந்த பெறுமதி வாய்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது.
நுவரேலியா பிரதான பேருந்து திரைப்படத்திலிருந்து மாலை 6:30க்கு தலவாக்கலை நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்தில் நானுஓயா பிரதான நகரில் அமைந்துள்ள திரைப்படத்தில் நிறுத்திய பேருந்தில் ஏறியவர்கள் சில பயணிகளின் பெறுமதி வாய்ந்த அத்தியாவசிய பொருட்களை கொள்ளையிட்டுக் கொண்டு நானுஓயா கிளாரண்டன் பகுதியில் இறங்கி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றனர். இதனிடையே நானுஓயா போலீஸ் நிலையத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி சம்பவ இடத்திற்கு வரவழைத்து பேருந்தில் பொருட்கள் வைத்தவர்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். இதில் 50,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படும் போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நானுஓயா கிளாரண்டன் பகுதியில் மாலை நேரங்களில் பேருந்தில் பயணித்து சிலர் தொடர்ந்தும் இவ்வாறான சமூக சீர்கேடான நாசகார செயற்பாடுகளை செய்து வருவதாகவும் இது தொடர்பில் நானுஓயா போலீஸ் நிலையத்திற்கு அதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். மிகவும் வலுவான நிலையிலிருந்து சந்தையை கைப்பற்றும் சவாலை நாம் எதிர்கொள்ளாததால் வேறொரு தரப்பிடமிருந்து ஆதரவை பெற வேண்டியிருந்தது என்பதனை நினைவுபடுத்திய ஜனாதிபதி தற்போது இருக்கும் பொருளாதார ஸ்திர நிலைமையில் கைத்தொழில் அமைக்கப்பட்டுள்ள அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற்றது தனது அரசாங்கம் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 26வது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மேலும் இன்றைய சந்தை ஒரு உலகளாவிய சங்கிலியாக மாறியுள்ளது என கூறிய ஜனாதிபதி அதில் பங்குதாரராக மாறுவதற்கு நாட்டுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் என்றும் பிடிவாதமாக தன்னிச்சையான குழந்தையைப் போல சந்தையை ஆக்கிரமிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். தரமான சந்தையில் நுழைவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்க தனது அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி கூறினார். உலகில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மின்சார கட்டணங்களில் நிலையான குறைப்பை பேண புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்து அதிக அளவு கவனம் செலுத்தப்படும் என்றும் சில ஆண்டுகளுக்கு செலவுகளை குறைத்து நிலையான விலையை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை மற்றும் ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று தெரிவித்த ஜனாதிபதி ஒரு சிறிய தவறு கூட பொருளாதாரத்திற்கு ஆபத்தான அடியாக அமையக்கூடும் என்பதனால் பொருளாதாரம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் போது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பாளர்கள் என்ற வகையில் ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் தற்போது போடப்பட்டுள்ள அடித்தளத்தை பாதிக்காத வகையில் முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். நாடு தற்போது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வேலை திட்டத்திற்கு கவனமாக நகர்ந்து வருவதனால் பரஸ்பர புரிதலுடன் இந்த கடினமான தடையை தாண்டுவதில் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட 26வது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது விழா நேற்று பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு விலை மதிப்பற்ற சேவையை செய்த ஏற்றுமதியாளர்களை அங்கீகரிப்பது இந்த விருது விழாவின் முக்கிய நோக்கமாகும். இதன்படி ஏற்றுமதி துறைக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கும் விதிவிலக்கான பங்களிப்புகளை செய்த இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதியினால் விருதுகள் வழங்கப்படும். மிக உயரிய விருதான ஜனாதிபதி விருது ஏற்றுமதி விருது வழங்கப்பட்டது. நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி, தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திலஹா ஜெயசுந்தர, இலங்கை ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, இலங்கை வர்த்தக சபையின் தலைவர் துமிந்த ஹூலங்கமுவ, அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜதந்திரிகள், அமைச்சர்களின் செயலாளர்கள், இலங்கை ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
அவர்களில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர், சட்டத்தரணி வருண ஜெயசுந்தர உள்ளிட்ட பல சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதிக்கு அமைய இந்த இடமாற்றங்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ளன. இதேவேளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் சிலருக்கும் இடமாற்றம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக நிப்போன் அறக்கட்டளை தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக ஜப்பான் நிப்போன் அறக்கட்டளையின் தலைவர் யோஹாய் ஜஹாகாவா தெரிவித்துள்ளார். வெகுஜன ஊடக அமைச்சில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த மாகாணங்களில் சுமார் 105 பாடசாலைகள் நிப்போன் அறக்கட்டளையின் நிதி பங்களிப்புடன் கட்டப்பட்டுள்ளன. மேலும் பல பாடசாலைகளின் கட்டுமானம் மற்றும் புனரமைப்புக்கு நிதி பங்களிப்புகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கும் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று எதிர்வரும் 25 மற்றும் 27ஆம் தேதிகளில் நாட்டை வந்தடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மகானகே தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்டன. இதன்படி எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களின் பின்னர் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டுவர முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு இளைஞர் யுவதிகளுக்கான தொழில் வாய்ப்பை அடையாளப்படுத்தும் தொழில் சந்தை இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் மாபெரும் தொழிற்சந்தை மண்முனை வடக்கு உதவி பிரதேச செயலாளர் சுபா சுதாகரின் தலைமையில் சிவானந்தா தேசிய பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களம் மற்றும் மண்முனை வடக்கு பிரதேச செயலகமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. தொழிற்சந்தையில் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வழங்கும் நிறுவனங்கள் தொழில் கல்வி சார்ந்த நிறுவனங்களுடன் நேரடியாக கலந்துரையாடும் சந்தர்ப்பமும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அதிகமான இளைஞர் யுவதிகள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றி தமது தகமைக்கேற்ப தொழில் மற்றும் தொழில் கல்வியினை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டனர். கிழக்கிழங்கை தொழில்நுட்ப கல்லூரியின் அதிபர் அருட்படி ஜொலமன்ராஜ் அடிகளார், மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் மாவட்ட இணைப்பாளர் மைக்கேல் கொலின், சிவானந்தா தேசிய பாடசாலையின் அதிபர் தயாபரன், மண்முனை வடக்கு பிரதேச செயலக மனிதவள அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களான தேவேந்திரகுமாரி புஷ்மாகரன் மற்றும் மீனாம்பிகை மகேசன் உள்ளிட்ட தொழில் வழங்கும் நிறுவன பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். நானுஓயா பதுளை இடையிலான எல்லை ஒடிசி நானுஓயா என்ற ரயில் சேவை நாளை மறுநாள் முதல் ஆரம்பமாக உள்ளது. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி நானுஓயா மற்றும் பதுளை ரயில் நிலையங்களுக்கு இடையில் நாளை மறுநாள் முதல் எல்லை ஒடிசி நானுஓயா என்ற புதிய ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். இந்த ரயில் செவ்வாய்க்கிழமையை தவிர ஒவ்வொரு வார நாட்களிலும் காலை 8:10 நானுஓயாவிலிருந்து பதுளைக்கும், பிற்பகல் 1 மணிக்கு பதுளையிலிருந்து கண்டிக்கும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டதனால் அதிருப்தி அடைந்த முச்சக்கர வண்டி சாரதி தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை உடைத்து எறிந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வவுனியாவில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு
தண்டப்பணம் விதிக்கப்பட்டதனால் அதிருப்தி அடைந்த முச்சக்கர வண்டி சாரதி தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை உடைத்து எறிந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஓர் அங்கமாக முச்சக்கர வண்டி, பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் தெரிவித்ததுடன் அவற்றினை அகற்றுவதற்கு கால அவகாசமும் வழங்கியிருந்தனர். அந்த வகையில் வவுனியா வைரவப்பிரிய குளம் பகுதியில் கிரீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை வவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்திருந்தனர். இதன்போது அப்பகுதியினூடாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றினை வழிமறித்த போலீசார் முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்டிருந்த மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்ததுடன் தண்ட குற்றப்பத்திரத்தையும் வழங்கியிருந்தனர். இதனால் அதிருப்தி அடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி போலீசாரின் முன்னிலையிலேயே குறித்த உதிரி பாகங்களை உடைத்ததுடன் ஏனைய பாகங்களையும் கழற்றி வீசியதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய மாகாண ஆயுர்வேத வைத்தியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாக மாகாண ஆளுநர் தலைமையில் ஆராயப்பட்டுள்ளது. ஆயுர்வேத வைத்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் வகையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபேகோன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. மத்திய மாகாண ஆயுர்வேத வைத்திய சேவை வைத்தியர்கள் பங்கு கொண்ட இந்த கலந்துரையாடல் ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது தொழில் ரீதியிலான பிரச்சனைகள் மற்றும் அதனை திறம்பட மேற்கொள்ள முடியாமைக்கான காரணங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் குறித்த பிரச்சனைகளில் தீர்க்க முடியுமான பிரச்சனைகள் மற்றும் அவற்றை தீர்க்க ஆலோசனைகளும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. மனித மூலதனத்தை மேம்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக பிரதி அமைச்சர் நளின் ஹேகாவே தெரிவித்துள்ளார். மனித மூலதனம் தொடர்பில் அரசாங்கம் அதீத கவனம் செலுத்தியுள்ளதாக தொழில் கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற துணைப்பொருளில் இடம்பெற்ற நூல் வெளியீடு விழாவின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். වතුර ගෙනියන්නේ ලෝකයේ මවිත කරන නිර්මාණ කරන්නේ අදටත් සංචාරක හෙළිව බලන්නේ මම හිතන්නේ අපේ මානව ප්‍රාග්ධනයේ හැකියාව කියලා අපි විශ්වාස කරනවා. மனித மூலதனம் தொடர்பில் எம்முடைய அரசாங்கம் அதீத கவனம் செலுத்தியுள்ளது. நாட்டின் மனித மூலதனத்தை அதிகரிக்க வேண்டும். அதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் அமைச்சுக்களை பிரித்த தருணத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்களுக்கு முக்கிய இடம் வழங்கியுள்ளது. அதே போன்று நாட்டினுள் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் அமைந்துள்ள பல்வேறு தளங்கள் மனித வளத்தினூடாக உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிவோம். மனித மூலதனத்தை மேம்படுத்துவதே எம்முடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. உலக தொழில் சந்தைக்கு ஏற்ற மனித வளத்தை உருவாக்குவதே எம்முடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. බෙදීමේදී විද්‍යාත්මක පදනමක් මත අධ්‍යාපන, උසස් අධ්‍යාපන 2025 ஆண்டில் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பிப்ரவரி மாதத்தின் முதல் 5 நாட்களில் 44,293 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 2,97,054 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். பிப்ரவரி மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். இவ்வாறு 5,823 பேர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். ரஷ்யாவிலிருந்து 5,795 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 4,710 பேரும், சீனாவிலிருந்து 3,100 பேரும், ஜெர்மனியிலிருந்து 3,185 பேரும், பிரான்சிலிருந்து 2,167 பேரும், போலாந்திலிருந்து 2,142 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 1,597 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் பயிற்சி பெற்ற இளைஞர் யுவதிகளுக்கு மட்டக்களப்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சின் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் பயிற்சி பெற்ற இளைஞர் யுவதிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு கல்லடி விபுலானந்தா அழகிய கற்கைகள் நிறுவக ராஜதுறை அரங்கில் இன்று இடம்பெற்றது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் புதுக்குடியிருப்பு இளைஞர் பயிற்சி நிலையத்தில் NBQ தரத்திலான பயிற்சி நெறிகளை பூர்த்தி செய்தவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு
பயிற்சி நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் நடைபெற்றது. பிரதம அதிதியாக மாவட்ட அரசு அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் HT சுசந்த, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் நிஷாந்தினி அருள்மொழி, மாவட்ட அதிகாரி M சசிகுமார், தேசிய சேவைகள் மன்றத்தின் அதிகாரிகளான சதீஸ்வரி கிருபாகரன், அமரசிங்க தயாசீரன் மற்றும் சாய்ந்தமருது தேசிய சேவைகள் மன்றத்தின் மாகாண பணிமனை உதவி பணிப்பாளர் முஃபாரக் அலி ஆகியோரும் கலந்து கொண்டனர். வேதி புனரமைப்பு பணிகள் காரணமாக புத்தளம் ரயில் பாதையில் ரயில் கடவுகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் புத்தளம் வேதி புனரமைப்பு பணிகள் காரணமாக புத்தளம் ரயில் பாதையின் 55வது மைலில் உள்ள ரயில் கடவை மூடப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. குருநாகல் புத்தளம் பாதையில் மேற்கொள்ளப்படும் புனரமைப்பு பணிகள் காரணமாக நாட்களில் ரயில் கடவை முழுவதுமாக மூடப்படும். அந்த வகையில் இன்றும் நாளையும் புனரமைப்பு பணிகள் இடம்பெறும் வேளைகளின் போது மாத்திரம் அவ்வப்போது ரயில் கடவை மூடப்படும். இதன்போது இடம்பெறுகின்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் சிரமத்தை குறைக்கவும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களை அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளனர். சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவினால் உரிமங்கள் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டின் உப்பு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதன் தலைவர் தெரிவித்துள்ளார். உப்பு இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் இம்மாதம் 28ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமான் 2025 பலதரப்பு பயிற்சி எதிர்வரும் 11ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. பாகிஸ்தான் கடற்படையினரால் 9வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பலதரப்பு பயிற்சியான அமான் 2025 தொடக்க விழா நேற்று பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள கடற்படை துறைமுக வளாகத்தில் இடம்பெற்றது. இலங்கை கடற்படை கப்பலான விஜயபாகு கப்பலின் தளபதி மற்றும் ஏனைய கடற்படை வீரர்கள் இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வு எதிர்வரும் 11ஆம் தேதி வரை பாகிஸ்தானின் கராச்சியில் நடைபெறும். இந்த பலதரப்பு பயிற்சியின் தொடக்க விழாவில் இலங்கை உட்பட 60 பிராந்திய மற்றும் பிராந்தியம் சாராத நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கடற்படை தலைவர்கள், கடல்சார் துறையில் கல்வியலாளர்கள் மற்றும் கடல்சார் பங்குதாரர்களும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி கடலில் நீராடிய மாணவன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி கடலில் இன்று மாலை நீராடிக் கொண்டிருந்த மாணவன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். காத்தான்குடி நதியா கடற்கரையில் நண்பர்களுடன் நீராடிக் கொண்டிருந்த போதே இவ்வனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. காத்தான்குடி AS மாவத்தை முதலாம் குறுக்கு வீதியைச் சேர்ந்த முகமது ரமீஸ் முகமது சானகி என்னும் 16 வயதுடைய மாணவனே காணாமல் போயுள்ளார். உரானியா வித்தியாலயத்தில் தரம் 11இல் கல்வி கற்று வருகின்றார். கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்ற நிலையில் மீனவர்கள் எவரும் கடலுக்கு செல்லாத நிலையில் மாணவரை தேடும் பணி சவாலாக அமைந்துள்ளது. காத்தான்குடி போலீசார் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பாரதிபுரம் பகுதியில் நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பாரதிபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 3ஆம் தேதி வீடொன்றில் நகைகள் திருடப்பட்டதாக கோப்பாய் போலீஸ் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து ஒரு தொகை நகைகள் மற்றும் பணம் என்பவை மீட்கப்பட்டுள்ளதுடன் 2 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்கரையில் ஹொக்காயின் போதைப் பொருள் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக வெற்றிலிக்கேணி கடற்படையினர் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே நேற்று கட்டைக்காடு கடற்பகுதியில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் கண்காணிப்பை மேற்கொண்ட வேளை கடற்கரை பகுதியில் சிறு பொதிகள்
பொதியில் இருந்து 1 கிலோகிராம் கொகைன் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட போதைப் பொருளை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வெற்றிலைக்கேணி கடற்படையினர் மருதங்கேணி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 1 கிலோ இஞ்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் 2 சந்தேக நபர்கள் 500 கிலோ இஞ்சியுடன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி மற்றும் கம்பிளை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் படகுகள் மூலம் இந்தியாவிலிருந்து இஞ்சியை கொண்டு வந்த நிலையிலே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கடத்த முற்பட்ட சிகரெட் தொகையுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குருநாகலை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மாவத்தகம போலீசாருடன் இணைந்து பரகாகதனிய சந்திக்கு அண்மையில் முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நேற்று இடம்பெற்றது. இதன்போது வரி செலுத்தாது நாட்டில் கடத்த முற்பட்ட 3800 வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 59 மற்றும் 30 வயதுகளுடைய வத்தேகம பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. மாவத்தகம போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சர்வதேச போலீசாரால் துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட நாடககந்தை உபாலி எனப்படும் ரொட்டும்ப உபாலியை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த மாத்தறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த ரொட்டும்ப உபாலி கந்தகமதினிய கெதர பிரதீப் கந்தருவன் எனப்படும் கொலன்னாவி சந்தன மற்றும் ரன்முனி மகேஷ் ஹேமந்த சில்வா ஆகியோர் துபாயில் கைது செய்யப்பட்டு நேற்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் ரெட்டன்போ பாலியை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளவும் ஹொலன்னாவ சந்தன என்பவரை 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்தவும் மாத்தறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது நான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.